ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பாதாம் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ரெசிபியாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு சில பேர் நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிக்க முடியும். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 20லேருந்து 30 பாதாம் எடுத்துக்கோங்க. இது 3 கப் அளவு பாலுக்கு கரெக்டாக இருக்கும். பாதாம் மில்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாதாமை தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. உங்ககிட்ட டைம் இல்லை, ரொம்ப அவசரமாக பண்ணுறீங்க அப்படின்னா சுட சுட தண்ணியை இதில் ஊற்றி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த தோலை உரித்து எடுத்துடலாம். இப்போ நான் பாதாமை ஊற வச்சுட்டு தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாதாம் மில்க் செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கிற இந்த பாதாமை மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி இல்லைனா பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எவ்வளோ நைஸாக இருக்குல்ல, இந்த அளவு இருந்தால் தான் நம்மளுடைய பாதாம் பால் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு கடாயை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும். கடாயை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு பால் சேர்க்கறதுனால பால் அடிப்பிடிக்காமல் வரும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலை நல்லா பொங்கி வரது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பாதாமை சேர்த்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், பாதாம் அந்த பாலோட நல்லா சேர்ந்து கரைஞ்சிருச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாதாம் பால் ரொம்பவே கெட்டியாயிருச்சு. பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க பாதாம் அதுக்கப்புறம் அந்த பால் எல்லாம் சேர்ந்துட்டு இந்தளவு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதில் கலருக்காக குங்குமப்பூ சேருங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு குங்குமப்பூ சேர்க்குறேன். குங்குமப்பூவை தண்ணியில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர் கொடுக்கும். நீங்கள் குங்குமப்பூக்கு பதிலாக கேசரி பவுடர் கூட சேர்க்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். அதுக்கப்புறமா கடைசியாக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. பாதாம் பாலில் சர்க்கரை எப்போதுமே குறைவாக தான் இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சர்க்கரையோட அளவை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த பாதாம் மில்க் கெட்டியாயிருச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சி கரெக்டானது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா கூலிங்காக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து சாப்பிடுங்க. சூடாக சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே சாப்பிடுங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது மேலே அலங்காரத்துக்காக கொஞ்சம் போல் பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறமா குங்குமப்பூலாம் போட்டு அலங்காரம் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்க இந்த ரெசிபி கண்டிப்பாக கடைகளில் கிடைக்கக்கூடிய பாதாம் மில்க் போலவே சுவையாக இருக்கும். முக்கியமாக நம்ம வீட்டிலையே பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Thank you. Bye-bye.